KLR the Photo Guru YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KLR. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேமராவுடைய ஷட்டர் கவுண்ட் இல்லை ஆக்சுவேஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நம்பர்ஸில் எவ்வளோ ஷட்டர் நமக்கு ஃபயர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷட்டர் கவுண்ட் அப்படின்னா உங்கள் கேமரா இது வரைக்கும் எத்தனை முறை ஷட்டர் திறந்து மூடியிருக்கு அப்படிங்கிறது அப்படி மாதிரி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய DSLR கேமரா இல்லாட்டி மிரர்லெஸ் கேமரா எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள அது ஷட்டர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போது எத்தனை முறை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அத்தனை முறை வந்து ஷட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து ஷட்டர் ஆக்சுவேஷன் இல்லாட்டி வந்து ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேமராவை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நேச்சுரலி நான் உங்களுக்கு அதிக நேரம் வந்து அதிக கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷட்டர் ஓடி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஷட்டர் கவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, எப்போ இம்பார்ட்டண்ட்டு, அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக ஸோ பொதுவாக ஒரு இந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது எப்போ நம்ம யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு கேமராவை வாங்கும்போது நிச்சயமாக நம்ம யோசிப்போம் இல்லையா. அவர் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருப்பாரோ நமக்கு தெரியாதே இல்லை. கேமரா இப்போ தான் வாங்கியிருக்காரு ஒரு வருஷம் முன்னாடி. ஆனால் அவர் வந்து சீரியஸான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர். ஷட்டர் பண்ண ப்ரெஸ் பண்ணாருன்னா அப்படியே ஒரு செகண்டுக்கு 10 படம், 15 படம், 20 படம், 30 படம் ஓடி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுடைய மைண்டில் ஒரு சின்னதாக வந்து ஒரு 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 என்ன சொல்றது கிடையாது, சந்தேகம் கிடையாது, சின்னதாக வந்து ஒரு வெரிஃபிகேஷன் தேவைப்படும் அவங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் இந்த ஷட்டர் வந்து, ஏன்னா ஷட்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது டெப்ரிஷியேட் ஆகும் இல்லையா. எனி மெக்கானிக்கல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ் பண்ண அது என்ன உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆகும். அப்போ அதனுடைய எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாள் ஆக அது வந்து இந்த கவுண்ட் அதிகமாக குறையும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆக்சுவலாக குறிப்பாக நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா DSLR கேமராவில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ஷட்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த மெக்கானிக்கல் ஷட்டர் இருக்கிறதுனால மேலே உங்களுக்கு மிரர் அசம்பிளி வேறு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்துட்டு அப்படி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு DSLR கேமராவில் ஒரு முக்கியத்துவம் நமக்கு இருக்குது. ஆனால் அதுவே மிரர்லெஸ் கேமரா வந்துச்சுன்னா நம்ம ஜாஸ்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் மிரர்லெஸ் கேமராஸில் உங்களுக்கு மிரர் இல்லை. அது வந்து வெறுமனே வந்து உங்களுக்கு ஷட்டர் மட்டும் தான் இருக்குது. அது நிறைய சமயத்தில் உங்களால் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரோட யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். மிரர்லெஸ் கேமராஸில் எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறதுக்கே அங்கே வேலை இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கேமரா நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது என்ன கேமரா நீங்கள் வாங்க போகிறீங்க, அந்த கேமராவில் வந்து ஷட்டர் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆசை வாங்குறவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து உங்கள் கேமராவை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் கேமரா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் விற்க போகிறீங்க. வாங்குறவரும் உங்களே மாதிரி என்ன பண்ணுவார், யோசிப்பாரா இல்லையா. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறீங்க, செகண்ட் ஹேண்ட் கேமரா டீல் பண்ண ஒரு டீலர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் கேட்பாரு, சார் ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ சார் ஓடி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. சில ஒரு ரஃப் ஐடியா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவர் சொல்லி கரெக்டாக அந்த கேமராவை வந்து சேல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் ஐ திங்க் வந்து இந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபர் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மிச்ச நேரத்தில் நம்ம ஜாஸ்தி யோசிக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு கேமரா வாங்கும்போது அந்த கேமராவை யூஸ் பண்ணுறது நம்ம கேமரா வாங்குறோம் இல்லையா. ஷட்டர் கவுண்டே நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களால் படமே எடுக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்க அப்படின்னா கூட 2 படம் எடுக்கலாம் அப்படின்னா மைண்டில் இது ஓடிட்டு இருக்கும், ஐயோ கூட 2 படம் எடுத்தோம் அப்படின்னா ஷட்டர் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இல்லை, இது வந்து எந்த பொருளுமே வாங்கினா யூஸ் பண்ணும்போது அதோட டெப்ரிசியேஷன் நேச்சுரலாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஷட்டர் கவுண்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நல்ல படங்கள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணால் ஷட்டர் தெரிஞ்சிருமே, இல்லை ஷட்டர் கவுண்ட் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா அப்போ கேமரா வாங்கி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா. அப்போ அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற சமயத்தில் கொஞ்சம் அதிகமான ஷட்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். அதனால் ஒரு கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபர் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அங்கே படம் எடுக்க முடியாது ஆக்சுவலாக. அதனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா ஷட்டர் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுற சமயத்தில் அது வந்து உங்களுக்கு மெயினாக உங்கள் மைண்டில் உட்காந்துருக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் ஃப்ரீயாக எடுங்க, ஜாலியாக எடுங்க ஆக்சுவலாக. நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் கேமரான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து கேனனுடைய 5D Mark 4 கேமரா வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 1,50,000 2 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மேனுஃபேக்சரர்ஸ் சொல்கிறாங்க இல்லை.
அதே ஒரு நிக்கான் கேமரா 850 வச்சுக்கோங்களேன், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு 1.5 to 2 lakhs அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோ கேமராவுடைய ஒரு எஃபெக்டிவான ஒரு ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கலாம். அதுக்காக வந்து 2 லட்சம் முடிஞ்சோன்னா டபார்னு கேமரா வேலை செய்யறது நிறுத்திடுவான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அது மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. இப்போ என்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா 5D SR இருக்குது, அது 1.5 lakhs தாண்டிடுச்சு இப்போ கவுண்டர் இல்லை. ஸோ பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங் குட். அதில் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறது இல்லை கேமரா ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து இது 1.5 lakhs தாண்டிடுச்சு, 2 lakhs கிட்ட போகுது அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பண்ண முடியாது இருக்குல்ல ஆக்சுவலாக. ஓகே, அதனால் ஸோ இது வந்து ஒரு கைட்லைனாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அதே சமயத்தில் மிரர்லெஸ் கேமராஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து உங்களை ஃபியூஜியோடைய X-T4 கேமரா அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க. அண்ட் கேனோடைய R5 எடுத்துட்டிங்கன்னா 5 லட்சம் ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிரர்லெஸ் கேமரா அப்படிங்கிறதுனால அதனுடைய ஷட்டர் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட DSLR கேமரா மாதிரி 2 மடங்கு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் சொன்ன காரணத்தினால ஆக்சுவலாக. ஸோ எது எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் கவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான விஷயங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆக்சுவலாக. உங்கள் கேமராவில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கார்டை போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க. அதுதான் நீங்கள் எடுத்த கடைசி ஃபோட்டோ இல்லை, அந்த கேமராவில் நீங்கள் எடுத்த கடைசி ஃபோட்டோ அதுதான் இல்லையா. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, கூடுமான வரை வந்து அந்த இமேஜ் குவாலிட்டி செட்டிங் பார்த்தீங்களா, அதை வந்து மினிமம் வச்சுக்கோங்க. ஜேபிஜினா பேசிக் வச்சுக்கோங்க, இல்லை ஜேபிஜினா ஸ்மால் வச்சுக்கோங்க. இது ஏன் வந்து உங்களுக்கு ஸ்மால் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த படத்தை எடுக்கிறீங்களோ அந்த படத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஷட்டர் கவுண்ட்டுடைய சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணும்போது வந்து ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் மினிமமான ஒரு விஷயம். இது ஏன் நம்ம எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய கேமராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட எக்ஸிப் டேட்டாவில் அந்த ஷட்டர் கவுண்ட்டும் சேர்ந்து என்னது கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆகும். எப்படி வந்து ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ISO, பிக்சர் ஸ்டைல், ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாமே எக்ஸிப் டேட்டாவில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் கவுண்ட்டும் நிறைய கேமரா, மோஸ்ட் ஆஃப் த கேமராஸில், நாட் ஆல் கேமராஸ், மோஸ்ட் ஆஃப் த கேமராஸில் அது ரெக்கார்ட் ஆகுது. அப்போது அந்த ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஷட்டர் கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிலே கேட்கும் உங்களுக்கு. சார் நான் சொல்கிறேன் எப்படி அது வந்து உங்களுக்கு அதை செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் போட்ட உடனே இம்மீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இத்தனை படம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இது காமிச்சிடும் சார். இது அவ்வளோ சிம்பிளான விஷயங்க சார். கேமராவுடைய ஷட்டர் கவுண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கூட அவைலபிளாக இருக்குது. camerashuttercount.com அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போது அந்த ஷட்டர் கவுண்ட்டை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய சோனி கேமராவில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துருக்கேன், இந்த செட்டப்போட எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதான் அந்த கேமராவில் எடுத்த கடைசி ஷாட் இல்லையா. ஸோ அப்போது அந்த கேமராவுடைய டோட்டல் ஷட்டர் கவுண்ட்டை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் எடுத்த அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கேமரா ஷட்டர் கவுண்ட் அந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ணணும், நான் வந்து அப்லோட் பண்ணணும் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா கேமரா ஷட்டர் கவுண்டனுடைய இன்டர்ஃபேஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அந்த ஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சூஸ் ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு எந்த படம் கடைசியில் எடுக்கணும் அந்த படத்தை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நம்பர் இங்கே வந்துருச்சு பாருங்கள், KLR 08111.jpgன்னு வந்துருச்சு. இதை நான் அப்லோட் கொடுக்க போகிறேன். வாட்ச் பண்ணுங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கேன் see that 9957 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காமிக்குது. 9957 முறை நான் அந்த கேமராவை வந்து நான் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி படம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய இண்டிகேஷன். கேமராவோட மாடல் நம்பரும் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஷட்டர் கவுண்டரோட இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது அதில் பாட்டமில் பாருங்களேன், அதில் எந்தெந்த கேமராவோடைய ஷட்டர் கவுண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவேஷன் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் கேமராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் see that here. இந்த பிளாக் கலரில் வந்து ஒரு க்ரீன் கலர் டெக்ஸ்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸும் எல்லா மாடல்ஸும் இருக்குது இல்லை. ஸோ உங்கள் கேமரா வந்து இந்த மாடல்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இந்த கேமரா ஷட்டர் கவுண்ட் சாஃப்ட்வேர்லேயே போய் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஷட்டர் கவுண்ட்டை இல்லாட்டி அதோட ஆக்சுவேஷனை உங்களால் மெஷர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா. உங்களுக்கு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியது, உடனே அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறது கான்செப்ட் பார்த்தீங்களா. இட்ஸ் ஸோ ஈஸிங்க ஆக்சுவலாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கேமராவுடைய லாஸ்ட் ஷட்டர் எப்போ ஃபயர் ஆயிருக்கு, இது வரைக்கும் எத்தனை படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ஒரு விஷயம். டூ இட் லைக் ஜாலியாக பண்ணி பாருங்கள். இந்த camerashuttercount.com அப்படிங்கிற வெப்சைட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ்னுடைய ஷட்டர் கவுண்ட்டை ஆக்சுவேஷனை வந்து மெஷர் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில கேமராஸ்னுடைய ஷட்டர் கவுண்ட்டை உங்களால் வந்து இந்த சாஃப்ட்வேரில் மெஷர் பண்ண முடியாது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கேமராஸில் அந்த எக்ஸிப் டேட்டாவில் வந்து அந்த ஷட்டர் கவுண்டருடைய டேட்டா உங்களுக்கு இருக்காது. அப்போ வந்து அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டான சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சொன்னீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சோனி கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா tools.science.si அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் சோனி கேமராவுடைய ஷட்டர் கவுண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணலாம். இங்கே ஃபியூஜி ஃபிலிம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா apolite.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்கள் ஃபியூஜி கேமராவுடைய ஷட்டர் கவுண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணலாம். இதையும் தாண்டி ஒரு சில கேமராஸ் நான் ஸ்பெசிஃபிக்கான கேமராஸ், நான் என்னுடைய 5D SR கேமராவுடைய ஷட்டர் கவுண்ட்டை வந்து camerashuttercount.comல நான் மெஷர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் சொல்லிச்சு. எனக்கு என்னால் கேனனுடைய எஸ்ஆருடைய டோட்டல் ஷட்டர் கவுண்ட் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து DIRE ஸ்டுடியோ அவங்களால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விலை குறைவான வந்து ஒரு சாஃப்ட்வேர். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஷட்டர் கவுண்ட்டை நீங்கள் அடிக்கடி மெஷர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த பெய்ட் சாஃப்ட்வேரை கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேமரா மாடல் வந்து உங்களால் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்லையோ இல்லாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பெய்ட் சாஃப்ட்வேர்லையும் உங்களால் வந்து ஷட்டர் கவுண்ட்டையோ ஆக்டிவேஷனையோ உங்களால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கேமரா வந்து அவங்களுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேனன் வச்சுருந்தீங்கன்னா கேனோடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர், அதே மாதிரி நிக்கான் சோனியோடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களால வந்து கரெக்டாக அந்த ஷட்டர் கவுண்ட்டை மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அதுக்குரிய கம்பேட்டபிள் சாஃப்ட்வேர் அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இட் டஸ் நாட் மேட்டர். இது வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேமரா வாங்கணும்னா அந்த கேமராவை வந்து நம்ம வந்து எக்ஸாஸ்டிவாக பயன்படுத்தணும், கிரியேட்டிவாக பயன்படுத்தணும். இன்னொரு படம் எடுத்தால் அந்த படம் வந்து முதல் படத்தை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் இன்னொரு படம் எடுப்பேன். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் தான். அப்போ வந்து இது வந்து 1.5 lakhs தாண்டி போகுது, 2 lakhs தாண்டி போகுது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க சார். ஓகே, பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நமக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டிவான ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ, உங்கள் பேர் சொல்கிற மாதிரி உங்களோட காப்பிரைட் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபோட்டோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் நான் முதல்ல சொன்ன அந்த சினாரியா பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. கேமராவை நீங்கள் விற்கும் போதோ வாங்கும் போதோ அந்த நேரத்தில் வந்து ஷட்டர் கவுண்ட்டுங்கிற விஷயம் வந்து வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் டெஃபினட்டாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. இதையும் தாண்டி KLR தி ஃபோட்டோ யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.